சந்தனா காஃபி. எனக்கு இப்போ ஒன்றும் வேணாம் ஹரிஷ், கொஞ்ச நேரம் தனியா விட. ₹7 கோடி கடன் பொறுப்பு கம்பெனிக்கு இருக்கு. அதை சமாளிக்கணும்னா 4 கோடி இன்வெஸ்ட் செய்ய யாராவது உடனே வரணும். ஆனா யார் வருவா சந்தனா? எனக்கு தெரியல தர்ஷினி, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வேலையும் போனா நான் என்ன செய்வேன்? பிரதீப்பை விசாரிச்சா நடக்கும்னு எனக்கு தோணுது. அவனுக்கு முன்னாடியில இருந்து உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு இல்ல? அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் ஹரிஷும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. இருந்தாலும் கல்யாணம் நடந்து நீ கஷ்டப்படுறத பார்த்தப்போ அவன் உனக்கு வேலையை சரி பண்ணி தந்தான். எதுக்கும் ஒரு தடவை அவன் கிட்ட உதவி கேட்கலாம். பேசி பார்த்துட்டேன். பிரதீப் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம். பிரதீப் அவளுக்கு உதவி செஞ்சா நான் சந்தனாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே பிரதீப் சந்தனாவை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறான். சந்தனாவோட இந்த பிரச்சனையை தீர்க்க நான் யாரு காலை பிடிக்க வேணும்னாலும் ரெடியாக இருக்கேன் என்று யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் பேசினான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.